இப்போதும் சற்று நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத்தின் புஸ்தகம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் ரூத் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிந்தைய பகுதி. ரூத் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிந்தைய பகுதி. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இது யாரை பார்த்து யார் கூறுவதென்று பார்க்கும் பொழுது உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், அதாவது ரூத்துடைய நற்குணங்கள் இங்கு கூறப்படுகிறது. இங்கே 2 நற்குணங்கள் கூறப்பட்டுள்ளது. எதெல்லாம் நற்குணங்கள் கூறப்பட்டுள்ளது? 2 விதமான நற்குணங்கள் கூறப்படுகிறது. 2மே நற்குணங்கள் தான். ரூத்துடைய குணங்கள் நல்ல குணங்கள், நற்குணம் வாய்ந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார். 2 நற்குணங்கள் கூறப்படுகிறது. இதெல்லாம் நற்குணம். முந்தின நற்குணம் ஒன்று, பிந்தின நற்குணம். 2 நற்குணத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கு சாட்சி கொடுக்கிறது எந்த நற்குணம் அதில் மிக சிறந்ததான நற்குணம்? பிந்தின நற்குணம். முந்தின நற்குணத்தை காட்டிலும் பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. ஆக இந்த ரூத் என்கிற இந்த சகோதரி மிகவும் நற்குணவாதியாய் இருந்தால், குணவதியாய் காணப்படுறாள், ஒரு குணசாலியான ஸ்திரீயாய் காணப்பட்டாள். அவளுடைய முந்தின வாழ்க்கையை பார்த்தாலும் பிந்தின வாழ்க்கையை பார்த்தாலும் ஒரு நற்குணசாலியாய் காணப்பட்டாள். அதிலும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவளுடைய எந்த நற்குணம் சிறப்பானதா இருக்கிறதா? பிந்தின நற்குணம், 2ஆம் கட்டத்தில் உள்ள நற்குணம் மிக மிக உத்தமமா இருக்கிறது. அப்படி என்ன அவருடைய முதல் நற்குணம் என்ன, 2வது நற்குணம் என்ன, ஏன் இந்த பிந்தின நற்குணம் உத்தமமா இருந்தது என்று சாட்சி கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். இவருடைய முதல் நற்குணம் என்ன என்று பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரூத் யார். இப்போ நம்ம கடந்த முறை தியானிச்சோம். இதுல ரூத் யார்? இப்போ நகோமியின் மருமகள். இவங்க ரூத்தோட தேசம் அது மோவாப் தேசம். இந்த நகோமியின் குடும்பம் எதற்காக மோவாப் தேசம் செல்லுகிறார்கள்? இந்த பெத்லெஹேமிலே பஞ்சம் ஏற்பட்டதுனால இவர்கள் என்ன செய்கிறாங்க, மொத்த நகோமியின் குடும்பமும் மோவாப் தேசத்துக்கு போகிறது. அங்கிருந்து தன்னுடைய 2 மகன்கள், 2 மகன்களுக்கும் பெண் கொள்கிறார்கள். ஒர்பாள் ரூத்தை திருமணம் செய்கிறார்கள். 2 பேரும் அந்த இடத்திலே மகன்கள் 2 பேரும் இறந்து போகிறார்கள். இப்பொழுது 2 மருமகள்களும் தனித்தவர்களாகிறார்கள். கூட இருந்த விதவையான நகோமியும், நகோமியுடைய கணவன் எலிமெலேக்கும் இறந்து போகிறார். ஆக 3 விதவைகள் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் நம்ம போன இதில் பார்த்தோம். அப்படித்தானே? இந்த 3 விதவைகளும் காணப்படும் பொழுதுதான் இந்த நகோமி என்ன கேள்விப்படுகிறார், பெத்லெஹேமிலே இப்பொழுது என்னது ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்று அறிந்த பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது இவர்கள் எங்க வராங்க? பெத்லெஹேமுக்காய் திரும்பும் பொழுது இந்த 2 மருமக்களோட என்ட்ரன்ஸ், அதாவது 2 மருமக்களை குறித்து இங்க காணப்படுகிறது. இப்போ இந்த நகோமி தன்னுடைய தேவனை குறித்து, பெத்லெஹேமை குறித்து, பெத்லெஹேமின் யெகோவாவை குறித்து, தேவனை குறித்து இந்த மருமக்களுக்கு சாட்சி கொடுக்கிற, அதாவது சுவிசேஷம் அறிவித்த ஒரு மகளாக இந்த நகோமி காணப்படுகிறார். 2 மருமக்களுமே தேவனை குறித்து, இந்த பெத்லெஹேமின் தேவனை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து நகோமியின் மூலமாய் அறிந்தவர்கள். இந்த ஒர்பாளும் ரூத்தும், இந்த ஒர்பாளும் ரூத்தும் இந்த நகோமியின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்தவர்கள். இஸ்ரவேலின் தேவனை குறித்து நகோமியால் சுவிசேஷம் இந்த 2 மருமக்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆளை பிடிச்சு வச்சு சொல்லி ஒரு ஆளை விட்டது மாதிரி இல்லை. நகோமி 2 பேருக்குமே இஸ்ரவேலின் தேவனை குறித்து கூறப்பட்டார். ஏனென்றால் நிறைய வசனத்திலே பார்ப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தை குறித்து இந்த நகோமி இந்த பிள்ளைகளை வாழ்த்தினது எல்லாத்திலேயும் கர்த்தரை சொல்லுகிறார். இந்த பிள்ளைங்க எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள்
சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். முதலாவதாக ரூத்தினுடைய முதல் குணாதிசயம் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். அவளை பற்றி கொண்டிருக்கிற ஒரு குணம் இந்த அருமையான மகளுக்கு காணப்படுகிறது. அதாவது அவள் ஓர்பாள் அவளும் இந்த மாமியோட நல்ல அன்பு கொண்ட மகள் தான். தான் விதவை ஆன பொழுதும் தன்னுடைய மாமியார் கூடவே இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் ஓர்பாளை நம் குறை சொல்ல முடியாத சூழல். அந்த இடத்துல மாமியார் கூடவே இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இந்த சொந்த தேசத்துக்கு நாம் புறப்பட்டு போகிற நீங்கள் எல்லாம் போங்கன்னு பெர்மிஷன் கொடுக்கும் பொழுதுதான் இந்த ஓர்பாள் என்ன செய்கிறார், முத்தமிட்டு சந்தோஷத்தோட அந்த முத்தமிட்டு என்று சொல்லும் பொழுது அவள் அந்த மாமியார் உள்ள ஒரு பாசத்தை தெரியும். இல்லைன்னா போயிட்டு வர எப்போடா அப்பா இவங்க சொல்லுவாங்க நான் போகலான்னு காத்திருந்தது மாதிரி ஓடி இருப்பாங்க. இவங்க அப்படி இல்லை. அவள் அங்க பார்க்கும்போது சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அவள் அந்த மாமி சொன்னது மாதிரி சரி நம்ம குடும்பத்தோட போய் சேரலான்னு போயிட்டாள். ஆனாலும் இந்த ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அதுதான் அவளுடைய முதல் பண்பு. தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். அவள் என்னது, தான் ஒரு விதவை, தன் மாமியார் ஒரு விதவை, தன் மாமியாரால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் எதுவும் இல்லை, இவர்களை சார்ந்திருப்பதனால் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு லாபம் இல்லை, நம்முடைய எதிர்காலமே வீணாய் போகும், எல்லாம் தெரிந்த பின்பும் கூட இந்த மாமியாரை விட்டு அவள் விலகாமல் இருந்தாள். நாமும் சென்று விட்டால் இந்த வயதான தாயார் மிகவும் கஷ்டப்படுவார்களே, தனித்தவர்கள் ஆவார்களே, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு அக்கறை, ஒரு கரிசனை உள்ள மாமியார் மீது ஒரு கரிசனை உள்ள மருமகளாய் காணப்படுகிறாள். நாம் போனால் இந்த ஆத்மா, இந்த மாமியார், இந்த மகள் தனித்தவர்கள் ஆவார்கள். இவர்களை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை, மகன் இல்லை, கணவன் இல்லை, மருமக்களும் இப்ப நாங்களும் இல்லாமல் போனால் யாருமே இல்லாத அனாதையை போல் ஆவார்களே என்று மாமியார் மீது ஒரு கரிசனை மிகுந்த ஒரு மகளாய் காணப்படுகிறார். தன்னை போல நேசிக்கிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இந்த மாமியாருக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு மகளா இந்த மகள் காணப்படுகிறார். ஆக தனக்கு தன்னுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் போனாலும் தன்னுடைய வாழ்க்கை இனி ஒன்றுமே இல்லை என்று அறிந்த பின்பும் கூட இந்த மாமியாரை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறார் இந்த ரூத். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பாதத்திலே எப்போதும் அவரையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரிட்டு வரலாம், இனி நமக்கு ஃபியூச்சரை இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பதிலே நாம் விட்டுவிடக் கூடாது. அடுத்தபடியாக அவர்களுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது இதுல 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் போய்விட்டாளே. அதுல இந்த நகோமி என்ன சொல்லுகிறார், தன் தேவர்களிடத்துக்கும் சொல்லும்போது எத்தனை தேவர்கள் இருக்காங்க? நிறைய தேவர்கள். அதாவது நம்ம ப்ளூரல்ல இருக்கு, சிங்குலரா இல்ல, ப்ளூரல். பல தேவர்கள். அவர்களுடைய தேவர்களிடத்தில் போய்விட்டாளே. அதுல என்ன சொல்ல, உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் போய்விட்டாளே. அப்ப அந்த மோவாப் தேசம் அநேக தேவர்களை கொண்ட புரதேசமாகிய இந்த இடத்திலே இந்த ஓர்பாள் தேவர்களிடத்திலே செல்கிறாள். அவளுடைய ஜனத்துக்கும் அவர்களுடைய தேசத்துக்கு பின்வாங்கி போகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இந்த சுவிசேஷத்தை கேட்ட பொழுதும், இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய சுவிசேஷம் அறிந்த பின்பும் அவள் பின்னிட்டு போய் தான் விட்டு வந்த ஜனத்துக்கும் தான் விட்டு வந்த தேவர்களிடத்திற்கும் போகிறார். தேவர்களிடத்திற்கு போகிறார். இஸ்ரவேலின் தேவனண்டைக்கு போகவில்லை, தேவர்களிடத்திற்கு போகிறார். ஆனால் இங்க வரும் பொழுது 16வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன்
என்னுடைய தேவன். இங்க பார்க்கும்போது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த இடத்துல அருமையா இந்த ரூத் சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்ப எத்தனை தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க? ஒரே ஒரு தேவன். அப்ப ஓர்பாள் போனது எத்தனை தேவர்கள்? தேவர்களிடத்தில். அப்ப இஸ்ரவேல் தேவனிடத்தில் போயிருக்காங்களா? தேவர்கள் அந்த மோவாப் தேசத்தில் உள்ள அநேக தேவர்களிடத்திலே அவள் திரும்பி போய்விட்டார். இவள் இஸ்ரவேலின் தேவனை குறித்து எப்பொழுது தெரிந்து கொண்டாலோ இந்த தேவனை தன் தேவனாய் கொண்டார். அதுதான் என்ன? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதாவது உமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, இஸ்ரவேலின் தேவன் ஒரே ஒருவர், அந்த ஒரே ஒரு தேவன் தான் என்னுடைய தேவன். இதுதான் ரூத்தோட மிக மிக முக்கியமான குணம். அவளுடைய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை சுவிசேஷம் அறிந்தவுடனே, அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்தவுடனே இந்த இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஓர்பாள் ரெண்டு பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஓர்பாளோ பின்னிட்டு போகிறார். இந்த ரூத்தோ தன்னுடைய இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்னிட்டு போன ஓர்பாளை குறித்து வேதம் எங்கும் கூறப்படவில்லை. அவருடைய சரித்திரம் அன்றோடு முடிகிறது. எந்த வரலாறும் ஓர்பாளை குறித்து கூறப்படவில்லை. ஓர்பாள் என்ன ஆனாள் என்று இன்று நமக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை தன் தேவனாய் கொண்ட ரூத்தை இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையான ரூத்து ஒரு மகிமையான இடத்தை பெற்றுக் கொள்கிறார். இயேசுவின் வம்ச வரலாற்றிலே பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கும் ரூத்தின் மகிமையை இன்றும் இத்தனை வருடங்களுக்கு பின்பும் பேசப்படுகிறது. ஆனால் ஓர்பாளுடைய வரலாறு தெரியாமல் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுவிசேஷம் கேட்ட பின்பும் பின்னிட்டு பார்ப்போமானால் பழைய வாழ்க்கைக்கு நேராய், பழைய தேவர்களுக்கு முன்பாய், பழையவைகளுக்கு பழைய காரியங்களுக்கு பின்னிட்டு போனால் நம்முடைய சாப்டர் அதோட க்ளோஸ் ஆகும். இல்லை, இஸ்ரவேலின் தேவனை நம்முடைய தேவனாய் பற்றி கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மாறும். இப்போ இருக்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நலமாயிருக்கும். இந்த ரூத்துடைய ஆரம்பம் அற்பமாயிருந்திருக்கலாம், ஆனாலும் அதோடைய முடிவு, ரூத்துடைய முடிவு மிக மிக சம்பூர்ணமாய் காணப்பட்டது. ஏனென்றால் இந்த இஸ்ரவேலின் தேவனை, இந்த நகோமியின் தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்கிறார். இந்த தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அந்த தேவனுடைய வழியிலே நடக்கிறார். தேவன் காட்டிய அன்பு, இஸ்ரவேலின் தேவனை எப்பொழுது அவள் உட்கொண்டாலோ அப்பொழுதே தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பை கொண்டவளாய் இந்த நகோமியை தன்னுடைய தாயாய் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய தாயை தனியாக விட்டு போகிறதற்கு எந்த பிள்ளையும் யோசிக்காது. அதே போலதான் இந்த மருமகள் இந்த இடத்தை விட்டுவள் இந்த நகோமிக்கு மகள் என்ற ஸ்தானத்திலே வந்து தாயாய் ஏற்றுக்கொண்டு, தாயாய் அன்பு வைத்து, தாயாய் நேசித்து அந்த தாயை விடாமல் பற்றி கொள்ளுகிறார். அடுத்து பார்ப்போமானால் வாசியங்கள் 17வது வசனம், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை விட்டு பிரித்தால், உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். அதாவது என்ன சொல்றாங்க? அதாவது மரணமடையும் இடத்துல நான் மரணமடைய அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அதாவது மரணமே இல்லாமல் நம்ம யாரும் பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தாது கர்த்தர் அதற்கு சரியாகவும். இங்க யாருடைய நாமத்தை இந்த ரூத்து கூறுகிறாள்? கர்த்தரை உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்தை அந்த புறதேசமாகிய மோவாப் தேசத்திலாகிய ரூத் வந்து கர்த்தருடைய நாமத்திலே பேசுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இந்த கர்த்தருடைய நாமத்திலே பேச வேண்டுமானால் அவள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். அதான் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பேசும்பொழுது கர்த்தர் அது என்ன சொல்ல, கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள். கர்த்தரையே தேவனாய் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அதனால் தான் இது எல்லாவற்றையும் செய்யும்படி இந்த மனசு ஒருவருக்கு கர்த்தருடைய அன்பு யாருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவர்களால் மாத்திரம்தான் இந்த அன்பை காட்ட முடியும். அதாவது இவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார், நான் தன்னுடைய மாமியாரை விட்டு நான் போகக்கூடாது, தன்னுடைய மாமியாருக்கு நான் ஒரு அடைக்கலமா இருக்க வேண்டும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவள் தன்னுடைய வாழ்வை கர்த்தர் மாமியாருக்காய் அர்ப்பணிக்கிற ஒரு மகளாய் காணப்பட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இவளுடைய அர்ப்பணிப்பு மிக மிக முக்கியமாயிருக்கிறது. ரூத் முதல்ல தன் மாமியாரை பற்றி கொண்டிருக்கிற மகளாய் காணப்பட்டால், பின்பு இவள் அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய வாழ்வு போனாலும் பரவாயில்லை, தன் மாமியாருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்காய் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, கல்வாரி இயேசுவுக்கு பின்பாய் புறப்பட துணியும் பொழுது நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஒருவேளை உலகம் நம்மளை மிரட்டலாம். நீ இந்த வழியிலே போனால், இந்த பாதையிலே போனால் உன்னுடைய எதிர்காலம் என்னவாயிருக்கும், உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாயிருக்கும், இப்படியே எல்லாரும் அப்படி இப்படி ஆகா ஓகோ என்று இருக்கிறார்களே, நீங்கள் என்ன செய்வீர்கள், எதை செய்வீர்கள் என்று உலகம் பேசலாம். எதை பேசினாலும் நாம் ஒரு முறை கர்த்தரை பற்றி கொண்டோமானால் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. கலப்பையில் கை வைத்து விட்டோமானால் ஒருபோதும் பின்னிட்டு பார்க்கிற சுபாவம் நம்மளே இருக்கக்கூடாது. ஓர்பாள் பின்னிட்டு பார்த்தால் அவருடைய சரித்திரம் முடிகிறது. இந்த ரூத்தானவள் பற்றி கொள்கிறாள். பற்றி கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அரணம் மட்டும்தான் என் மாமியாரோட கூட இருப்பேன். நாமும் இன்று தேவனோடு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம், நீர் நேசிக்கிற ஜனம்தான் என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் உறவினர்களுமாயிருப்பார்கள். நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மோடு வருவேன். ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே, அதாவது நீர் மரணத்திலே பிதாவோடு ஐக்கியப்பட்டிருந்தது போல நானும் மரணத்திலே உம்மண்டையிலே வந்து சேர வேண்டும். நான் மரணப்படும் பொழுது தேவனோடு வந்து சேரப்பட வேண்டும். இந்த ரூத் நகோமியோடு கொண்ட தீர்மானத்தை போல நாமும் தீர்மானம் எடுக்கிறோம். மரணம் அல்லாமல் தேவனே, அந்த மரணத்திலே தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறோம். தீர்மானங்கள் எடுப்பது மிக மிக எளிது. ஆனால் நின்று கொடுப்போமானால் பலர் இந்த நின்று கொடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அர்ப்பணிக்கிறார்கள், இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணிக்கிறார்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் தம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது நின்று கொடுக்க முடியாமல், எடுத்த தீர்மானத்திலே நிற்க முடியாமல் இன்று பல தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பார்த்து கேட்கிறார், சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி பிடித்தால் பற்றி கொண்டிருக்க வேண்டும். எந்த சூழலிலும் நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. தேவனோடு தேவன் மரணம் அடை நம்முடைய மரணத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டால் அந்த தீர்மானத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். எந்த சூழல் வந்தாலும் நாம் அந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து விலகக்கூடாது. இந்த ரூத் எவ்வளவு உறுதியாய் காணப்பட்டாலோ அந்த உறுதி நம்மிலே காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுதுதான் தேவன் இந்த ரூத்தை எவ்விதமாய் உயர்த்தினாரோ அந்த உயர்வு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எல்லாவற்றையும் விட்டுட்டு, இப்ப யாரையெல்லாம் விட்டுட்டு வர, தன்னுடைய ஜனத்தை விடுகிறார், தன்னுடைய தகப்பனை, தாயை, சொந்த தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய தேவர்களை எல்லாரையும் விட்டுட்டு, என் மாமி மட்டும் போதும், மாமியுடைய தேவன் மட்டும் எனக்கு போதும் என்று இப்ப இங்க ரூத் எங்க வந்தாச்சு? இப்ப எங்க வந்தாச்சு? மோவாப் தேசத்தை விட்டு எங்க வந்துட்டாங்க? பெத்லெஹேமுக்கு வந்தாங்க. இந்த பெத்லெஹேம்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூத்தின் நிலைமை, ரூத் எப்படி பெத்லெஹேம்ல வந்த உடனே ஆகா போகோன்னு இருந்தாங்களா? இல்ல. இப்ப ரூத் வந்தாச்சு, நகோமியும் ரூத்துமா வந்தாங்க. 2 விதவைகளாய் வருகிறார்கள். வரும்பொழுது எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள். ரூத்தையும் நகோமியும் ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள். எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் செய்து அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு என்ன செய்வாங்க? இங்க வரும்போது ஏதாவது இந்த வீட்டுல இருக்குமா? இவங்களே பஞ்சத்தில் அடிபட்டு போன குடும்பம் திருப்பி வரும்பொழுது எங்கே அது இதா இருக்குமா? எல்லாவற்றையும் இழந்து போகும்பொழுது கூட தன் உறவுகள் இருந்து, கணவன் பிள்ளைகள் என்ற எல்லா செல்வமும் இருந்து நகோமி வெறுமையாய் வருகிறாள். இந்த வெறுமையாய்க்கப்பட்ட மாமியார் கூட இந்த ரூத்தும் சேர்கிறாள். இப்போ ஏதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை. எம்டி ஃபுல்லா ஒன்று இல்லாத நிலையிலே இருக்கிறார். அப்படி அவருடைய நிலைமை என்ன ஆகும்? பெத்லெஹேமிலே வந்த பொழுது இவள் ஒன்றுமில்லாய்மையாய் காணப்படுகிறார். ஒன்று அவருடைய மேற்புறமாய் ஒன்றுமில்லாது இருந்தாலும் வேதம் கூறுகிறது, வாசியுங்கள் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட
மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். ஒரு வார்கோதுமை அறுப்பின் காலம் அந்த பெத்லெகேமுக்கு உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில தருணங்களிலே மோவாவை போன்ற உலகத்துக்கு பின்னிட்டு பார்த்திருக்கலாம். ஆனாலோ திரும்பி பெத்லெகேமுக்கு வரும் பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு அறுப்பின் காலத்தை வைத்திருக்கிறார். இந்த பஞ்சத்திலே போன இந்த குடும்பம் திரும்பி வரும் பொழுது அங்கே என்ன காணப்படுகிறது? அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கம், ஒரு வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தின் காலம் அங்கு ஏற்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அண்டையிலே திரும்பி வரும் பொழுது நமக்கான ஒரு வார்கோதுமையின் அறுப்பின் காலம் நமக்காக கர்த்தர் வைத்துக் கொண்டு காத்து கொண்டே இருக்கிறார். என் மகள் திரும்பி வருவார், என் மகன் திரும்பி வருவார். அப்பொழுது இந்த வார்கோதுமையின் அறுப்பின் காலம் துவக்கமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் அண்டையிலே திரும்பும் பொழுது நமக்கு ஒரு வார்கோதுமையின் அறுப்பின் காலம் உண்டு, ஒரு அறுப்பின் காலம் உண்டு, ஒரு துவக்கம் உண்டு. இந்த துவக்கம் இந்த ரூத்துக்கு இந்த வார்கோதுமையின் அறுப்பின் காலம் துவக்கமாயிருக்கிறது. இந்த பெத்லெகேம் அப்பத்தின் வீட்டிலே இவர்கள் வரும் பொழுது தேவன் ஒரு அறுப்பின் காலத்தை துவக்கமாய் வைத்திருந்தார். எல்லாம் முடிந்தது என்று நகோமி திரும்பி வந்தார். ஆனால் தேவன் எப்பொழுது பெத்லெகேமில் இவர்களை கூட்டி வந்தாரோ அதிலிருந்து ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கலாம். எப்பொழுது தேவனுடைய பாதத்திலே வருகிறீரோ அப்பொழுதே நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு புதிய துவக்கத்தை தேவன் உருவாக்குறார். ஒரு அறுப்பின் காலம் நமக்காக உருவாக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த அறுப்பின் கால துவக்கத்திலே உருவாக்குறார். அறுப்பின் காலமா இருந்தாலும் இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ரூத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சும்மா வீட்டில் இருந்தால் போதுமா? வயிறு நிறையுமா? நிறையாது. வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். இந்த ரூத்துக்கு இந்த தேசம் என்ன என்று தெரியாது. மாமியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அந்த ஜனம் அத்தனையும் புதிதான ஜனம். எல்லாரும் இவங்களை மேலையும் கீழேயுமா பார்க்கிற ஒரு புதிய ஒரு இதா இருக்கும். நம்ம நினைச்சு பாருங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில இருந்து ஒரு ஃபாரின் தேசத்திலேருந்து ஒரு ஆள் வருவாங்க. நம்ம தேசத்தில் உள்ள ஒரு ஆள் அங்கே பல வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க. போயிட்டு அங்கே இருந்து ஒரு மருமகளை கூட்டிட்டு வராங்க. நம்ம கூட அடுத்து வேலைக்கு வந்தா நம்ம கூட வேலைக்கு நம்ம போகிற வேலைக்கு அந்த பிள்ளையும் ஒரு ஃபாரின்ல உள்ள ஒரு லேடி வந்திருக்காங்க. நம்ம எப்படி பார்ப்போம்? வேலையும் கீழே நம்ம வேலை நடக்குதோ நடக்கலையோ, காலையில் போனதுலேருந்து வாரது வரை அவங்களையும் பார்ப்போம். அவங்கள குறித்து என்னெல்லாம் எல்லார்ட்டையும் பேசுவோம். அவங்கள பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா, இவங்க நடைய பார்த்தீங்களா, கலரை பார்த்தீங்களா, வேலை செய்யறத பார்த்தீங்களா, எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. அவங்க மத்தியில் அந்த வேலை செய்யக்குள்ள சூழ்நிலை இருக்குமா? இவங்களுக்கு யாரையும் தெரியாது. ஒரு போய் என்னன்னு கேட்கறது கூட அவங்க மொழி வித்தியாசமா இருக்கலாம், ஆட்கள் வித்தியாசமா இருக்கலாம், அவங்க சூழ்நிலை, இந்த கதிர் பொறுக்கிற பழக்கங்கள் கூட இந்த ரூத்துக்கு முன்பின் தெரியாது இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் எல்லாம் புதிதான ஒரு இடத்திலே கொண்டு விடப்பட்ட இந்த மகள் இவள் என்ன செய்கிறா? நான் என்ன செய்கிறேன்? நான் வேலைக்கு போறேன், நீங்க என்ன செய்யுங்க, வீட்டிலே இருங்க. இந்த நகோமியை வீட்டிலே வைத்து விட்டு தான் கதிர் பொறுக்கும்படியாய் அவள் போகிறாள். அருமையான தேவனுடைய எத்தனை பாசம் அந்த மகளுக்கு. அவள் சொல்லலாம், நீங்க ஒரு வாரம் கூட வாருங்க, வந்து நின்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஒரு பழக்கி விட்டுட்டு வாருங்க, வந்தவரும் நான் செய்யலாம்னு சொல்லி இருக்கலாம். அப்படிதான். ஆனா ஒண்ணுமே தெரியாத இடத்துலயும் போய் இந்த மாமியாரை எந்த வேலையும் செய்ய விடாதபடிக்கு, தன் மாமியார் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதபடிக்கு வாசியுங்கள். 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதாவது நாம் போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன். அன்றைய காலகட்டத்தில் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு வேலை தான் கதிர்களை பொறுக்கி. ஒன்றுமே வேலை, ஒரு வேலையும் கிடைக்கலன்னா எப்படியா சாப்பிடணும். சாப்பிடுவதுன்னா என்னது? கதிர்களை பொறுக்குவாங்க. இதில் நமக்கு இந்த கட்டளைகள் எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்படிதானே? அதில் ஒரு கட்டளை வந்திருக்கும். யாருக்கா தெரியுதா? அதாவது வயல்வெளியில கதிர்களை நம்ம அறுக்கும் பொழுது அது பறவைகளுக்காகவும் இதுகளை எல்லாம் இந்த கொஞ்சம்
விட்டுட்டு எடுக்கணும்னு போட்டிருக்கு ஒரு வசனம். எங்கேயாவது யாராவது அந்த கட்டளை எழுதும் பார்த்தீங்களா? லேவியர் ஆகமத்தில் உண்டு. வாசிங்கள் லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 9-10. அது ஒரு கட்டளையாக்கும். லேவியர் ஆகமம் 19:9-10. திராட்சை தோட்டத்திலே எது பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அது அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதாவது அந்த பழங்கள். அடுத்த வசனம். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒருத்தன் களவு செய்யாமல் எதுவும் செய்யாமல் எப்படியா சாப்பிடணும். அப்போ ஒரு வேலையும் இல்லைன்னா எப்படி சாப்பிடுறது? அதான் எளியவனுக்காகவும் சிலதை என்ன செய்யணுமா? சிந்த விடணுமா? அப்போ அன்னைக்குள்ள கற்பனைகள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவர்கள். அப்போ சில அந்த பழங்களை எடுக்கினாலும் சரி, இது கதிர்களை அறுத்தாலும் சரி, அதுல என்னது சிலதை அந்த விடும். இந்த பழைய கால ஆட்களுக்கு தெரியும், அந்த வயல் அறுக்க அதெல்லாம் நம்ம பெரிய ஆட்கள் பார்த்துருப்பாங்க, அப்படித்தானே? அந்த கதிர் அறுக்கும்போதெல்லாம் சில என்னது அதுல இருந்து நெற்கதிர்களும் கோதுமை மணிகளும் அதுல கீழே விடும், அப்படித்தானே? அதை எல்லாமே சிந்த விட்டுருக்கணுமா, எடுக்கக்கூடாது. அது ஏதாவது எளியவர்கள் வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு இல்ல பறவைகள் உண்பதற்காக விட்டுவிட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்ப இந்த மகள் இது என்னது வார்கோதுமை அறுப்பின் காலம். அறுப்பின் காலத்திலே போகும் பொழுது இந்த ஒரு வேலையுமே கிடைக்காதவங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க, எளியவர்கள், மிக மிக சமுதாயத்தில் இந்த எளியவர்கள் தான் இந்த கோதுமைகளை வார்கோதுமைகளை இந்த விடுகிறத எடுக்க பொறுக்க போகிறவர்கள். இதுல ஒரு ஸ்திரீயாய் இந்த ரூத்து போகிறாள். இவருடைய ஆரம்பம் மிக மிக ஒரு கடினமான ஆரம்பமாய் காணப்படுகிறது. தான் ஒரு தெரியாத இடத்திலே, தெரியாத ஒரு வேலை, தெரியாத ஒரு ஜனங்களுக்கு மத்தியிலே போய் ஒரு அடிமை போல, ஒன்றுமில்லாத ஒரு பரதேசியை போல ஒரு நெற்கதிர்களை பொறுக்கிற ஒரு மகளாய் காணப்பட. அவள் அதுல எந்த சங்கடமும் படவில்லை, எந்த வேதனையும் படவில்லை. எப்படியாவது என் மாமியாருக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், எப்படியாவது நாம் ஆகாரம் சாப்பிட வேண்டும், அதுக்கு ஏதோ ஒரு வேலையை நாம செய்ய வேண்டும் என்பதற்காக இவள் போய் வயல்வெளியிலே போய் இந்த கதிர்களை பொறுக்குவதற்காக செல்கிறாள். இதிலே பொறுக்கிறதற்கு வாசிங்கள் 4வது வசனம். அப்பொழுது போவாஸ், இல்ல 3வது வசனத்தை வாசிங்கள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையது. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் இங்க அவளுக்கு தற்செயலாய் காணப்பட்டது. அவள் தற்செயலாய் அந்த வயல் நிலத்துக்கு போனாள். ஆனாலோ தேவன் ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவளை அங்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை. தேவன் ஒரு அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படியே அந்த போவாசின் வயல் நிலத்திற்கு இந்த ரூத்தை கொண்டு போகிறார். ரூத்திற்கு அது தற்செயலாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே தற்செயலாய் ஏற்படுகிற காரியங்கள் இருக்கும். நாம் இந்த சபையிலே வந்திருக்கலாம், இங்கே வயல்வெளியிலே, அதாவது கதிர்கள் பொறுக்கிற, கதிர்கள் விதைக்கிற, வசனங்கள் விதைக்கிற இந்த சபையிலே நாம் தற்செயலாய் வந்திருக்கலாம். ஆனாலோ கர்த்தர் ஒரு முகாந்திரத்தோடு நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருப்பார். ஒரு முகாந்திரம் இல்லாமல் நாம் வந்திருக்க மாட்டோம். நம்முடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ தற்செயலா, ஏதோ ஒருவர் சொன்னதுனாலே, ஏதோ ஒரு காரியத்திலே வந்திருக்கலாம். இல்லை, வசனம் விதைக்கப்படுகிற சபையிலே ஒருவன் வருகிறது என்றால் தற்செயலாய் அல்ல, தேவன் ஒரு முகாந்திரத்தோடு தேவன் அழைத்து கொண்டு வருகிறது. இந்த போவாசுடைய வயல்வெளியிலேயே இந்த ரூத்தை தேவன் அழைத்து கொண்டு போனார். இந்த ரூத்திற்கு அது தற்செயலாய் ஏற்பட்டது. ஆனால் தேவன் அநாதி தீர்மானத்தின்படியே இந்த போவாசுடைய வயல் நிலத்திலே கொண்டு போகிறார். இந்த போவாசுடைய வயல் நிலம் இவளுக்கு ஒரு வாழ்க்கை நிலமாய் மாறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வயல் நிலத்திலே, போவாசின் வயல் நிலத்திலே கதிர் பொறுக்க வந்த ரூத்து மகாபெரிய மகிமையை கண்டடைகிறார். இவள் தான் ஒதுங்கி இருக்கவில்லை. தான் ஐயோ நான் எப்படி இந்த வேலையை செய்வேன், நான் எப்படி இந்த எளிய வேலையை செய்வேன் என்று ஒதுங்கவில்லை. எதையும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் செய்தார். இது தற்செயலாய் அவளுக்கு ஏற்பட்டாலும் தேவன் முகாந்திரத்தோடு இந்த ரூத்தை இந்த போவாசின் வயல் நிலத்திற்கு கொண்டு வந்தார். பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்கள் தற்செயலாய் காணப்படும். இல்லை இல்லை, தேவன் முகாந்திரத்தோடு கொண்டு வருகிறார். நாம் சபையிலே, வசனம் விதைக்கப்படுகிற சபையிலே
நாம் ஏதாவது விடுகிறதையாவது எடுக்கலாம் என்று வந்திருப்போம். ஆனால் தேவன் அந்த இடத்திலே ஒரு நோக்கத்தோடு நம்மளை முன்குறித்த ஒரு சித்தத்தின்படி, அனாதி தீர்மானத்தின்படி சபையிலே இந்த வயல்வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த வயல்வெளியிலே நாம் எப்படி நிற்கிறோம்? இந்த ரூத் இந்த போவாசின் வயல்வெளியிலே எவ்வளவாய் நிலைத்து நின்றதனாலே அவள் பெற்ற மேன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுதுதான் அவளுக்கு பின்னாடி கிடைத்த நற்குணம் உத்தமமாய் காணப்படுகிறது. வாசியுங்கள் 11வது வசனத்தை வாசியுங்கள். இப்போ நான் இடையில உள்ளதை விட்டுட்டு வரேன். இப்ப இவ கதர் பொறுக்கிறாள், போவாசுடைய நிலமா இருக்கிறது. போவாஸ் இடையில வருகிறாங்க. போவாஸ் அப்ப கேட்காங்க, இந்த பிள்ளை புதுசா இருக்கு யாருன்னு கேட்காங்க. அப்ப அதுல கதர் பொறுக்குங்க எல்லாரும் எத்தனை கதை வேணாலும் சொல்லுவாங்க, அப்படிதானே? தெரியாமலே இருக்கும். புதியதா வந்தவங்களை பத்தி அப்படி 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 எல்லா விஷயத்தையும் சொல்லி போவாஸ் இப்ப என்னது, ரூத் யார் என்பதை மிக மிக தெளிவாக தெரிந்து கொண்டான். இப்போ போவாசுடைய கண்களிலே இந்த ரூத்திற்கு தயவு கிடைக்கிறது. ஏன் போவாசின் கண்களிலே இந்த ரூத்திற்கு தயவு கிடைக்கிறது என்றால், வாசியுங்கள் 11வது வசனத்தை. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைத்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதாவது விவரமாய் தெரிவிக்கப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்த பொழுது போவாசின் கண்களிலே ரூத்திற்கு தயவு கிடைக்கிறது. அதான் இதோட இவள் நற்குணசாலி. இதுல நம்ம பார்த்தா முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம், இந்த ரூத்தினுடைய முந்தின நற்குணங்கள் தான் இது. என்னெல்லாம் நற்குணங்கள்? அவள் புருஷன் மரணம் அடைத்த பின்பு மாமியாருக்காக செய்தது அனைத்து நற்குணங்கள். தகப்பனே தாயை விட்டு வந்தது ஒரு நற்குணம், ஜென்ம தேசத்தை விட்டு வந்தது ஒரு நற்குணம், அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததெல்லாம், அறியாத ஜனங்களிடத்திலே வந்து வேலை செய்வது, இதெல்லாம் அவருடைய முந்தின நாட்களுக்குரிய நற்குணங்கள். நாம் எல்லாமே கிறிஸ்துவுக்காக பலதையும் இழந்திருப்போம். நம்ம பெண்களை குறித்து பார்க்கும்போது நம்முடைய அணிகலன்களை இழந்திருப்போம். நம்முடைய எல்லாம் சில நமக்கே தெரியும் பல காரியங்களை இழந்திருப்போம். அதெல்லாம் கிறிஸ்துவுக்கா இழந்ததெல்லாம் நற்குணம்தான். தேவனுடைய பார்வையிலே அது நற்குணம்தான். அதெல்லாம் முந்திர நற்குணம். ஆனால் நமக்கு எல்லாம் இழந்து எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் அர்ப்பணித்து கர்த்தருடைய பாதத்திலே பற்றி பிடித்து வந்து இருக்கிறது வரையிலும் அது ஒரு முந்தின நற்குணம், அது ஒரு நற்குணம். அதுக்கு பிந்தின நற்குணம் நாம் எப்படி காணப்படுகிறோம்? அந்த உத்தமமான நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் அண்டையிலே போய் சேர வேண்டிய உத்தமமான, இயேசுக்கு அடிமையாகிற ஒரு உத்தமமான நற்குணம் இனி உண்டு. அந்த நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரையிலும் ரூத்துடைய முந்தின நற்குணம். நாம் இன்று ஒரு ரூத் தேவனை பற்றி பிடித்த ஒரு ரூத்தை போல நாமும் கிறிஸ்துவை பற்றி பிடித்து, மாமியாரை பற்றி பிடித்து எல்லாவற்றையும் தரக்கூடியது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாமியை பற்றி கொண்டது போல நாம் இந்த உலகத்துக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணித்து விட்டு கிறிஸ்துவை பற்றி கொண்ட ஒரு முந்தின நற்குணம். இனி அடுத்து பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவள் செய்தற்கு தக்க எல்லா பலனுக்கு தக்கதாகவும் கர்த்தர் அவளுக்கு கட்டளையிடுவாராக. நாம் எதெல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தோமோ நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்காகவும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அடுத்து வாசியுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டேன்கள் அடைக்கலமாய். இப்படி இவள் எங்க வந்திருக்கிறார்? என்னுடைய வயல் நிலத்திலே வந்த உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை, என்னை தேடி வந்த உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் போவாஸ் சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவான பலன் கிடைக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யம் என்கிற நிறைவான பலன் கிடைக்க வேண்டுமானால், கிறிஸ்துவாகிய இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின்
செட்டையின் கீழே நாம் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய இயேசுவின் வசனத்திற்குள்ளாய், வார்த்தைகளுக்குள்ளாய், வார்த்தை என்கிற செட்டைக்குள்ளாய், வசனம் என்கிற செட்டைக்குள்ளாய் நாம் அடைக்கலமாய், அவருக்குள்ளாய் இரத்த கோட்டைக்குள்ளாய் அடைக்கலமாய் காணப்படும் பொழுது அவர் நிறைவான ஒரு பலனை தருவார். இந்த இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள் வந்த ரூத்திற்கு நிறைவான பலன் கிடைத்து நாம் கிறிஸ்துவின் செட்டைக்குள்ளாய், கிறிஸ்துவின் வசனம் என்கிற செட்டைக்குள்ளாய் நாம் அடைக்கலமாய் இருப்போமானால் கர்த்தர் நமக்கும் ஒரு நிறைவான பலனை தருகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அதற்கு பின்பாடு பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 13. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும், அங்கே சொல்ல உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு கூட நான் சமமா இல்லை. அதாவது வேலைக்காரியை விடவும், உம்முடைய வயல்களிலே வேலை செய்கிற வேலைக்காரியை விடவும் நான் சமம் இல்லாம கீழே உள்ளவள். அந்த ரூத் தன்னை தானே தாழ்த்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போவாசின் வயல் நிலையத்திலே வந்துவிட்டு இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையிலே வந்த இந்த ரூத் தன்னை தாழ்த்துகிறார். ஒரு வேலைக்காரியை விடையும், ஒரு வேலைக்காரியை விடையும், அந்த வயல்ல வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியை விடையும் தான் குறைந்தவள் என்பதை தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அறிவான தேவனுடைய பிள்ளைகளை தாழ்த்துகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறார். முதலாவது தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இப்பொழுது அவள் தன்னை தானே தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த மகள் இந்த போவாசிடம், இந்த எஜமானிடம், தனக்கு எஜமானா இருக்கிற போவாசிடம் தன்னை தாழ்த்துகிறார். வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார். இந்த பட்சமாய் பேசினது, அதாவது இந்த தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். இவருடைய முந்தின நர்சீர்கள் அனைத்தும் விட்டு அந்த அர்ப்பணிப்பெல்லாம் முந்தின நர்சீர்களாய் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைக்குள் வருகிறது தான் இவருடைய பிந்தின நற்குணமாய் காணப்படுகிறது. இந்த செட்டைக்குள்ளாய் வந்த இஸ்ரவேல் தேவனுடைய செட்டையிலே வந்த இந்த மகள் தன்னை தாழ்த்துகிற ஒரு பிள்ளையாய் காணப்படுகிறார். இந்த ரூத்துடைய ஒரு குணாதிசயம் தன்னை தாழ்த்துகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இப்போ இவள் எதுக்காக வருகிறாள்? ஏதாவது தொழிஞ்சு கிடக்கிறது, கீழே கிடக்கிறது எல்லாம் பறக்கிட்டு போகலாம். இது போல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வயல்ல அநேக ஏழைகளும் தரித்திரர்களும் சிறுமியானவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அதுலயும் மிஞ்சி போனதுதான் இவ்வளவு கிடைக்கும். அப்ப ஆக மொத்தம் கொஞ்சம் போலதான் கிடைக்கும். இப்படி ஏதோ கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்ற இவ்வளவு கிடைத்த ஒரு வாழ்வை பாருங்கள். 15வது வசனத்தை 14 வாசியுங்கள். பின்பு போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார்கள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். கதிர் பொறுக்க வந்த மகள் இப்ப சாப்பாடு கொடுத்து போஷிக்கப்படுகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு வசனம், ஒரு சிறு ஆறுதலாவது கிடைக்குமா என்று தேடி வருகிற நமக்கு நமக்கு திருப்தியாய் நடத்தி திருப்தியாய் நம்மை போஷிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். இந்த போவாஸ், இந்த எஜமான், இந்த ரூத்தை போஷிக்கிற எஜமானாய் காணப்படுகிறார். அவர் பெரிய, ஐயோ நான் பெரிய ஓனர் என்றெல்லாம் நினைக்கவில்லை. இந்த ஏழை, இந்த தாழ்மைப்பட்டிருக்கிற இந்த மகளை போஷிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளா இந்த ரூத்தை போஷிக்கிற ஒரு மகனாய் இந்த போவாஸ் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, போவாசை இன்று பலரும் இயேசுவுக்காய் கிறிஸ்துவுக்காய் ஒப்புமைப்படுத்தி பேசுவார்கள். இதே போலதான் இயேசுவும் நாம் ஏதாவது ஒரு சிறு சமாதானம், இயேசு வண்டையில் வந்தால் ஒரு சிறு ஆறுதல் கிடைக்காதா? ஆண்டவரே என்று எதிர்பார்த்து உண்மையாய் அவருடைய செட்டையின் நிழலிலே உண்மையாய் நம்மை தாழ்த்தி இருந்தோமானால் கர்த்தர் நம்மை திருப்தியாய் போஷித்து அனுப்புகிற தேவனாய் காணப்படுவார். இங்கே காணப்படும் திருப்தி அடைந்து அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆக மொத்தம் திருப்தி அடையும்படியாய் சாப்பிடுகிறார். திருப்தி கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கை திருப்தியாய் எந்த இடத்திலே குறைவுபட்டு நிற்கிறோமோ, எந்த இடத்திலே சமாதான குறைவு இருக்கிறோம், எந்த வாழ்க்கையில எந்த இடத்திலே நாம் நிறைவு காணாதபடிக்கு குறைவாய் இருக்கிறோமோ, கர்த்தர் அண்டையிலே வந்தால், இஸ்ரவேலின் செட்டையின் நிழலே வந்தோமானால் அவர் நம்மை போஷித்து திருப்தி
அடைந்து மீதத்தையும் எடுக்க வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்மளை அரையும் குறையுமாய் விடுகிற தேவன் அல்ல. கர்த்தரிடத்தில் வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் வெறுமை விடுகிற தேவன் அல்ல. அவர் மீதி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒப்பேத்துகிற தேவன் அல்ல. அன்றைக்கு 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்த பின்பும் 12 கூட நிறைய என்ன செய்வாங்க, மீதி எடுக்க வைத்தார். அதுபோல நம்மளை திருப்தி அடைய செய்து நம்மளுடைய அந்த சமாதானத்தை மீதி எடுக்க வைக்கிற தேவனாய் இருப்பார். அதை மீந்ததை வைத்துக் கொண்டார். இந்த மீந்ததை வைத்த மகள் என்ன செய்கிறாள் என்றால், வாசிங்கள் 18வது வசனம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். என்ன ஒரு மருமகள் பார்த்தீங்களா? நம்ம செய்வோம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு ஆகாரம் ஏதோ ஒன்று கிடச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டோ என்னதை நம்ம சாப்பிட்டோன்னா மீதி எடுத்து பேக்கில் இப்போ வந்து என்ன செய்வோம், அது பிள்ளைகள் இது வரைக்கும் இது சாப்பிட்ருக்காது, பிள்ளைகளுக்கு கொடுப்போன்னு ஒரு பாசம் இருக்குது. அப்படிதானே? இதே பாசம் ஒரு தாயுடைய பாசம். நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு நிறைய கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி இருந்தால் கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம எங்கேயோ ஃபங்க்ஷன் வீடு எங்கேயோ ஒன்று போனால், ஐயோ நம்ம பிள்ளைகள் இது சாப்பிட்ருக்காது, இவ்வளோ நல்ல ஒரு பதார்த்தம், நல்ல இது, நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக பிள்ளைகளை கொண்டு வருவோம். அப்படி தானே? அது எப்படி? நம்முடைய தாயுடைய அன்பு. இந்த இடத்துல தான் இந்த ரூத்தோ இந்த மீதி வந்ததை எடுத்து அப்படியே பத்திரப்படுத்திக்கணும். இது என்னத்துக்கு கொண்டு யாரையும் கொடுக்கணும்? மாமிக்கு கொடுக்கணும். இது என்ன மாமிக்கு அந்த மீதி உள்ளதை பைய வச்சுட்டேன், அதை திருப்பி கொடுக்கல, எனக்கு போதும். நம்ம மற்றவங்க இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்வாங்க, எனக்கு போதும், அவ்வளோ நான் சாப்பிட்டாச்சு போதும், மீதி ஒன்றே வேஸ்ட் ஆக்குவாங்க, எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஒரு நம்ம தாய் ஒரு பிள்ளைக்காய் எப்படி கருதுகிறார்களோ அதே ஒரு தாயன்பு கொண்ட மகளாய் அந்த மீதி உள்ளதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு தன் மாமிக்கு கொண்டு கொடுக்க. அதுதான் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அவளுடைய அன்பு அதில் வெளிப்படுகிற ரூத் இந்த மாமியார் நகோமி மேல கொண்ட அன்பு மிக மிக ஆழமாக இருக்கிற. வேதத்திலே இந்த மாமியார் மருமகள் என்ற உறவு இந்த நகோமி ரூத் என்ற உறவு தான். வேற எதுவும் இருக்க மாதிரி எனக்கு அவ்வளவாய் தெரியவில்லை. அது இன்றும் மகா மேன்மையாய் பேசப்படுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இன்று ஸ்திரீகளாயிருக்கிறோம், பல இடத்திலே மருமகள்களாயிருக்கிறோம், பல இடத்திலே மாமியாராயிருக்கிறோம். மாமியாருடைய குணாதிசயத்தையும் பார்த்தோம், மருமகளுடைய குணாதிசயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம்? நாம் இந்த நகோமியுடைய குணாதிசயம் எத்தனை நம்மளே இருக்கிறது, இந்த ரூத்துடைய குணாதிசயம் எத்தனை இருக்கிறது. ரெண்டு இடத்துல நம்ம ரோல் உள்ளவங்களா இருப்போம். ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம மாமியாரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல நாம் மருமகளாக கூட இருக்கலாம். இந்த 2 பேருடைய குணாதிசயம் வேதம் இன்றும் சிறப்பாக ஒரு மாமியார் மருமகள் உறவை எடுத்துக்காட்டாய் கூறுகிறது என்றால் வேதத்திலே இந்த நகோமி ரூத்துடைய உறவு தான் இன்றும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவையும் இது மாதிரி தேவன் மேன்மையாய் வைக்க வேண்டுமாய் நாம் இந்த குணசாலியான ஸ்திரீகளை போன்று நாம் காணப்பட வேண்டும். இந்த அவ்வளவான ஒரு தாயன்புள்ள இந்த நகோமியும் இந்த தாயன்பாய் மாமியாய் இருந்தவள் தாயாய் மாறி இந்த ரூத்துவுக்கு எல்லாத்தையும் செய்கிறார். இந்த ரூத்தும் அதே போல பிரதிபலன், ஒரு மகள் எப்படி தாயுடன் இருக்க வேண்டுமோ அதை காட்டில் மிகுந்த அன்போடு இந்த ரூத்து காணப்படுகிறார். அடுத்ததாக அவருடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது வாசியங்கள் இனி 16 வாசியங்கள். நம்ம 14 வாசிச்சிட்டோம்ல, 16 வாசியங்கள். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிடான். போவாஸ் இவர்களுக்கு சொல்லுகிறார், அவளுக்காக அரிகளை சிலதை சிந்த விடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நமக்காக சிலதை சிந்தவிட கர்த்தர் சிலரை ஏற்படுத்துவார். இந்த வேலைக்காரர்களுக்கு போவாஸ் கட்டளையிடுகிறார், சிலதை அவளுக்காக சிந்தவிடுங்கள். நமக்காக சிலதை சிந்தவிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் ஒன்றுமில்லை என்று இருப்போம், நாம் ஏதாவது கிடைத்தால் போதும் என்று இருப்போம். தேவன் நம்ம கண்ணோக்கமாய் இருக்கிறார், நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு நாம் செம்மையானதெல்லாம் செய்யும் பொழுது தேவன் பலரை கொண்டு நமக்காக சிலதை சிந்த விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. நமக்காக சிலதை சிந்த பண்ணுகிறார், சிலதை சிந்த பண்ணுகிறார். நாம் போஷிக்கும்படியா, நம்மை போஷிக்கும்படியா, நாம் சிறப்பாக இருக்கும்படியா, நாம் சீர்பட்டு இருக்கும்படியா, ஆசீர்வாதத்தில் இருக்கும்படியா, மேன்மையா இருக்கும்படியா தேவன் சிலரை நமக்காக சிந்த விடுகிறார். இந்த போவாஸ் வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், அவளுக்காக சிலதை சிந்த விடுங்கள். அதே தேவன், போவாசின் தேவன் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்காக நாம் நிறைவான பலனை அடைவும் படிக்கார் கர்த்தருடைய சட்டையின் கீழே நாம் அடைக்கலமாய் கொண்டிருந்தோமானால் வேறு வயல்வெளியே ரூத் தேடி போகவில்லை. போவாசின் வயல்வெளியிலே வந்த ரூத் அந்த இடத்திலே எது கிடைத்தாலும் பரவாயில்லை, அந்த வயல்வெளியே நின்று நிலை பெற்று காணப்படுகிறார். அப்படி நாம் நிலை பெற்று இருப்போமானால் நமக்காக ஒரு போவாஸ் உண்டு, நமக்காக ஒரு போவாஸ் உண்டு, நமக்காக சிலதை சிந்த விடுகிற ஒரு போவாஸ் உண்டு. ஒருவர் மனம் தளர வேண்டாம். நம்முடைய இப்படி பொறுக்கிக் கொள்ளுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று மனம் தளர வேண்டாம். ஏனென்றால் நமக்கு ஒரு போவாஸ், அந்த போவாஸ் நமக்காக சிலதை சிந்த விடுவார். அந்த சிந்தினதை பொறுக்கினாலே நமக்கு செழிப்பு காணப்படும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாறப்படும். நமக்காக சிந்தினதை ஒருவருக்கும் கொடுக்க மாட்டார். நமக்காக எதை சிந்த விட்டாரோ அதை நமக்கே தந்த தேவன் அழகு பார்ப்பார். மற்றவர்கள் பொறுக்கிக் கொள்ளும்படியாய் அவர் அனுமதிக்க மாட்டார். நமக்காக சிந்தப்பட்டது நாமே பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்து பாதுகாப்பார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரூத் வந்து தன்னை அர்ப்பணிக்கிற மகளாய் காணப்பட்டார். அவருடைய பின்புற நிலைமை பார்க்கும் பொழுது அவள் வந்து தன்னை தாழ்த்தி அந்த வயலிலே நிலைத்து நின்றாள். அந்த போவாசுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. போவாஸ் இவளுக்காக சிலதை சிந்த விடுகிற மகனாய் காணப்படுகிறார். இனி பார்க்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் பாருங்க, வாசியுங்கள். 3வது அதிகாரம் 1 வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்க்கோதுமே தூட்டனாக. இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? இந்த மகள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சில காரியங்களை இந்த நகோமி ரூத்துக்கு சொல்லுகிறாள். அந்த இடத்திலேயும் இந்த ரூத் எதுவுமே தட்டவில்லை. மாமி, ஐயோ இது எனக்கு விசனமா இருக்கிறது, இது முடியாது என்று எதுவுமே சொல்லி, மாமி எதை செய்தா சொன்னாங்களோ அதை சொல்லுகிற மகளாய், அதை கேட்கிற மகள் கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் காணப்படும். இந்த ரூத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் கீழ்ப்படிதல். இந்த மாமியார் சொன்னதை கீழ்ப்படுகிறார். அன்றைய காலகட்டத்திலே என்னன்னா, யூத வழக்கத்தின்படி இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் உண்டு. யாருக்கு அடிமையாக இருக்கிறாம, நாம் ஒருத்தருக்கு அடிமை என்றால் அவருடைய பாதத்தண்டையிலே போய் நாம் இருக்க வேண்டும். அதாவது அடிமை தன் எஜமான் காலடியிலே போய் படுத்துக் கொள்வது அன்றைய இஸ்ரவேலில் உள்ள ஒரு பழக்கம். அதாவது அடிமையானவன் எஜமானுடைய காலடியிலே போய் படுத்துக் கொள்வது. இப்ப இததான் இந்த நகோமி சொல்லுதா, நீ போவாசுடைய காலடியிலே போய் அவனுடைய போர்வை எடுத்துக்கொண்டு அவனுடைய காலடியிலே போய் படுத்துக்கொள். அப்படி என்றால் என்ன? அதாவது நீ போவாசுக்கு அடிமை என்று காட்டும்படியா இதை சொல்லுகிறார். இந்த இவள் வந்து எதற்கு மறுப்பு சொல்லவே இல்லை. தன் மாமியார் தன்னுடைய நன்மைக்காக செய்கிறார். எதை என்னுடைய மாமியார் செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காய் செய்கிறார் என்று முற்றிலுமாய் மாமியை விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அதே போல் போய் அவள் போவாசுடைய காலடியில் இருக்க போர்வை விலக்கி அவள் அவளுடைய போவாசின் காலடியிலே படுக்கிறார். அப்படி என்றால் என்ன? அதாவது நான் உமக்கு அடிமை, நீர் எதை செய்தால் நான் கேட்பேன். போவாசே, எஜமானனே, நான் உனக்கு அடிமை. இன்று நாம் தேவனுடைய இயேசுவின் பாதத்தடியிலே போய் நாம் உமக்கு அடிமை ஆண்டவரே, நீர் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் நான் கேட்பேன். அடிமை என்றால் என்ன அர்த்தம்? எஜமான் சொல்வதை எல்லாமே கேட்க வேண்டும். எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதான் அடிமையுடைய வேலை. அதாவது ஆக நாம் இயேசுக்கு அடிமை என்றால் இயேசுவின் வார்த்தைகளுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படுவேன். நான் உமக்கு அடிமை என்று எப்பொழுது நாம் அவருடைய பாதத்திலே போய் சரண்டர் ஆகிறோமோ அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய நற்குணத்தை பார்த்து அடுத்த சர்டிபிகேட் தருவார். இந்த போவாசுடைய பாதத்திலே வாசியுங்கள். 9வது வசனம், 8வது வசனத்தை வாசியுங்கள். பாதி ராத்திரியிலே
இல்ல 7ல இருந்தே பார்க்கும் பொழுது மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வை ஒதுக்கி படுத்து கொண்டாள். அவளுடைய கால் அந்த பாதத்திலே போய் போர்வை ஒதுக்கி அவள் அதாவது போவாசுக்கு தான் அடிமை என்று போய் படுக்கிறாள். வாசியங்கள் 10வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஆகிய வாலிபர்களின் பிறகே போகாததனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரூத் தான் இளம் விதவையா இருந்த பொழுதும் அநேக ஐஸ்வர்யமான இளைஞர்களை தேடி போகாதபடிக்கு இந்த போவாசுக்கு அடிமையாய் வந்ததனால் தான் அவர் சொல்ல, உன்னை முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் அதிக உத்தமமானது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய முந்தின நற்குணம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாம் கிறிஸ்துவுக்காய் வந்திருப்போம். ஆனால் அதன் பின்பு எந்த சூழ்நிலையிலும் நம் உலகத்தை நோக்கி பார்க்காமல், இயேசுவே நீரே என் எஜமான், நான் உமக்கு அடிமை என்று எப்பொழுது கர்த்தருடைய பாதத்தை பற்றி பிடிக்குமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிந்தின நற்குணம் வெளிப்படும். இந்த பிந்தின நற்குணம் தான் தேவன் நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார். அதுதான் மகா உத்தமமானது என்று வேதம் கூறுகிறது. இந்த போவா சாட்சி கொடுக்கிறான், உன்னுடைய பிந்தின நற்குணம் மிக உத்தமமானது. நம்மிடத்தில் எந்த உத்தமமும் உண்டா? இன்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ரூத்திற்கு இந்த பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்தது போல நம்முடைய இந்த பிந்தின நற்குணம் எவ்வளவு உத்தமமாய் காணப்படுகிறது. எல்லாம் அர்ப்பணித்தோம், அதெல்லாம் நற்குணம் தான். இன்று நாம், கிறிஸ்துவே நீரே எனக்கு எஜமான், நாம் உன்னுடைய அடிமை, நான் இயேசுவே உமக்கு அடிமை, நான் ஆண்டவரே, நீர் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் என்னுடைய நன்மைக்கு எதுவாய் செய்கிறேன், நீர் சொல்லுகிறதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நீர் எனக்கு எஜமான், நான் உம்முடைய அடிமை என்று யார் ஒருவர் அவருடைய பாதத்தடியிலே போய் அவருடைய வசனமாகிய போர்வையின் செட்டைக்குள்ளே நாம் போய் அடைக்கலமாய் இருக்கிறோமோ அவர்கள்தான் உத்தமர்கள் என்று தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். இந்த சூழ்நிலையிலே தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுவார், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தினுடைய முந்தின நற்குணத்தை பற்றி நமக்கு தெரிந்தோம். பிந்தின நற்குணம், இந்த பிந்தின நற்குணம் மிக உத்தமமானது. நம்முடைய நற்குணம் எந்த உத்தமத்திலே இருக்கிறது? மிக உத்தம, அவர் சொல்லும் நற்குணம் உத்தமமாயிருக்கிற உத்தமமான நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அர்ப்பணித்தோம், கிறிஸ்துவுக்கு பின்னாய் வந்தோம், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் நம்மை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய செட்டை நிழலே அவருடைய பாதத்தடியே நாம், இயேசுவே நான் உமக்கு அடிமை என்றார் எஜமான் சொல்லுகிற அத்தனை கீழ்ப்படிய வேண்டும். அடிமையாய் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போமானால் அதுதான் உத்தமமான நற்குணம். தேவன் அந்த உத்தமமான நற்குணத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உத்தமமான நற்குணம் கொண்ட இந்த ரூத்துக்கு கிடைத்த பிரதிபலன்கள் என்ன, கிடைத்த நன்மைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவள் இந்த எஜமான் போவாஸ் இந்த ஒரு அறுப்பு காலத்திலே இவருடைய வாழ்க்கை துவங்குகிறது, அப்படிதானே? இந்த அறுப்பு காலம் முடிவதற்குள்ளே இவருடைய வாழ்க்கையே மாறுகிறது. எப்படி மாற்றமடைய இந்த கதைகள் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு பின்பா இந்த அடைக்கலமாய் வந்த போவாஸ் என்ன செய்வாங்க, இந்த ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறுகிறது. அந்த குழந்தை தான் என்னது, ஓபேத் என்று பெயர் சூட்டப்படுகிறது. அந்த ஓபேத்தை இந்த ரூத் இந்த நகோமியுடைய மடியிலே வளர்க்கப்படுகிறார். இந்த ஓபேத்து தான் யாரு, தாவீதுக்கு தாத்தாவா மாறுறாரு, அப்படிதானே? அது கீழே பாப்பா. ஆக இந்த ஒரு அறுப்பு காலம் துவங்கி அறுப்பு காலம் முடிவதற்குள்ளாய் ரூத்துடைய வாழ்க்கை மாறுகிறது. கதிர் பொறுக்க வந்த களம் அவளுக்கு சொந்தமாய் மாறுகிறது. எந்த இடத்திலே அடிமையாக வந்தாலோ அந்த இடத்தில் அவள் எஜமானியாக மாற்றப்படுகிறாள். அடிமை கதிர் பொறுக்க வேண்டிய இடம் அவளுக்கு சொந்தமாய் மாறுகிறது. அடிமையாக வந்த இடத்திலே அவள் எஜமானியாக மாற்றப்படுகிறாள். கைம்பெண்ணாக வந்த ரூத்தின் மணமகளாய் மாறுகிறாள். ஆக மொத்தம் குழந்தை இல்லாமல் மக்களோடு இது வாழ்க்கை நடத்தும் பொழுது குழந்தை இல்லாமல் இருந்த ரூத் என்று ஒரு குழந்தை பாக்கியம் பெற்றுக் கொள்கிற மகளாய் மாறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் அடைக்கலமாய் வந்தவளுக்கு நிறைவான பலன். இந்த நிறைவான பலன் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அவருடைய செட்டை நிழலே இருக்க வேண்டும். அவருடைய செட்டைக்குள்ளாய், இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைக்குள்ளாய் இருக்க வேண்டும். அவருக்கு நாம் அடிமையாக பொழுது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்.
வேண்டும். இவள் ஒரு எஜமானியாய், அடிமையாக வந்தவள் எஜமானியாகிறாள். கைம்பெண்ணாய் இருந்தவள் மணமகளாய் மாறுகிறாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவள் குழந்தையோடு காணப்படுகிறாள். இது மட்டுமல்ல, இவளுக்கு கிடைத்த பேரின்ப மகாபாக்கியம் இந்த புரதேசத்தாகிய மோவாப் தேச ஸ்திரீயாகிய இந்த ரூத்துவுக்கு கிடைத்த மகா ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்றால், வாசியுங்கள், மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். சல்மோன் போவாசையும் ராகாமிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஆக இயேசுவின் வம்ச வரலாற்றில் பெயர் பெற்ற ஒரு ஸ்திரீயாய் மாறுகிறாள் இந்த ரூத். இந்த ரூத் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே பெயர் பெறுகிற ஒரு மகளாய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, மோவாப் தேசத்து ஸ்திரீயாயிருந்தாலும் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நாம் யாராயிருந்தாலும் சரிதான், கர்த்தரிடத்தில் அடிமையாக போயினோமானால், கர்த்தரையே தச்சம் என்று நாம் பெற்றுக்கொண்டோமானால் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த ரூத் தன்னை தாழ்த்து கர்த்தருடைய பாதத்திலே இயேசுவை கர்த்தருக்கு அடிமையாக தன்னை மாற்றின பொழுது இவள் நிறைவான பலனை பெறுகிறார். நிறைவான பலன், எல்லாவற்றிலும் அடிமை என்ற ஸ்தானம் மாறி அவள் எந்த இடத்திலே கதிர் பொறுக்க வந்தாலோ அந்த வயல்வெளிக்கு அவள் எஜமானியாக மாறுகிறாள். அவள் அடிமையாக இருந்தவள் எஜமானியாக மாற்றப்படுகிறாள். ஒரு கைம்பெண், ஒரு விதவை கோலத்திலே இருந்தவள் இந்த மணப்பெண்ணாய் மாற்றப்பட. அருமையான தேவன் பிள்ளைகளே, ஒரு அறுப்பு காலம் உங்களுக்கு துவங்கி இருக்குமானால் அந்த அறுப்பு காலம் முடிவதற்குள்ள நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறும். அற்பமாய் தோங்கப்பட்ட இந்த ரூத்துடைய வாழ்க்கை இங்கே சம்பூரணமாய் மாறப்பட்டது. அற்பமாய் கதிர் பொறுக்க போனவருடைய ரூத்தின் வாழ்க்கை சம்பூரணமாய் மாற்றப்பட்டது. இந்த சம்பூரண ஆசீர்வாதத்தை இன்று நமக்கும் தேவன் தருவதற்கு வாஞ்சையுள்ளவராய் காணப்படுகிறார்.